அமைச்சர் துரைமுருகன் அவர்களை வீட்டில் வைத்துக்கொண்டே அலறவிட்ட அமலாக்கத்துறை. உச்சக்கட்ட அதிர்ச்சியில் திமுக தொண்டர்கள். என்னதான் ஆட்சி துரைமுருகன் அவர்களுக்கு அமலாக்கத்துறை அப்படி என்ன பண்ணாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் அவர்கள் ரொம்பவே இப்போ விக்ஸ் ஆகியிருக்காரு. அமலாக்கத்துறை செய்த செயலால் ஆடிப்போன துரைமுருகன் அவர்கள் எப்படி இதிலிருந்து வெளியே வரப்போறாரு, வீட்டில் இருந்து கொண்டே அமலாக்கத்துறை எப்படி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்க மக்களே. ஏன் என்னாச்சு அப்படின்னா, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த மணல் குவாரி விஷயத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ராஜ்யம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் அமலாக்கத்துறைக்கு இவ்வளோ நாள் தெரியாமலே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 3 மாதங்களாக தான் மணல் குவாரி விஷயத்தில் அமலாக்கத்துறை ஈடுபாடோடு விசாரணையும் சோதனையும் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த சோதனையில் தான் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் கோடிக்கணக்கான ஊழல்களை மணல் குவாரியில் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கே ஆப்பு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை ஒரு லிஸ்ட் எடுத்து காட்டினாங்க. அந்த லிஸ்ட் மட்டும் இல்லாமல் அவருடைய உதவியாளர் சிக்கியதனை தொடர்ந்து அவருடன் வாங்கப்பட்ட வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு தான் துரைமுருகன் அவர்களுக்கு இப்போ அமலாக்கத்துறை ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான எல்லா இடங்களிலுமே தீவிரமாக சோதனை நடத்தப் போவதாகவும், அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப் போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஏனென்றால் துரைமுருகன் அவர்கள் இவ்வளவு நாள் தப்பித்து வந்ததே மிகப்பெரிய ஒரு அதிசயம். அது தப்பிப்பதற்கு அவர் என்ன பிளான் பண்ணி இப்படியெல்லாம் அமலாக்கத்துறையிடமிருந்து தப்பிச்சார் என்பதே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட திமுகவில் மூத்த அமைச்சராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப காலமாக திமுகவில் இருக்காரு. கிட்டத்தட்ட 3-4 முறை திமுக ஆட்சியில் இருந்தது. அந்த ஆட்சியில் இருந்த பொழுது துரைமுருகன் அவர்கள் எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியாத அளவுக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும், அதனை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்த 2வது ஃபைலில் துரைமுருகன் அவர்கள் தான் டாப்பில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கூடிய விரைவில் இந்த மணல் குவாரி விஷயத்தில் மிகப்பெரிய அளவு சர்ச்சையும் மிகப்பெரிய அளவு அவருக்கு பாதிப்பும் ஏற்பட போகிறது அமலாக்கத்துறையினரால். அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை தற்பொழுது தமிழகத்தில் வளர்ச்சி போட்டு எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களிலும் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டும் வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக துரைமுருகன் அவர்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவு போகுது. துரைமுருகன் அவர்கள் கண்டிப்பாக அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்க போறார் அப்படின்ற மாதிரி தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களே. இப்பயும் வரைக்குமே துரைமுருகன் அவர்களால் மிகப்பெரிய அளவு சிக்கல் இல்லை. அமலாக்கத்துறை சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு எதிராக முக்கிய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூடிய விரைவில் அமலாக்கத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களை நெருங்கும் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வரும் பொருளாக இருக்கு. இப்போ வரைக்குமே துரைமுருகன் அவர்கள் சேஃபாக தான் இருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு திடீரென அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி பெற்றிருந்த நிலையில் அவர் அமலாக்கத்துறைக்கு தான் பயந்து தான் இப்போதைய நாடகத்தை அப்போலோ மருத்துவமனையில் நடத்தி வருகிறார் அப்படின்ற மாதிரியும் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டது. இப்போது வரைக்குமே துரைமுருகன் அவர்கள் சேஃபாக தான் தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு எப்படி அமலாக்கத்துறையிடம் தப்பிப்பது எல்லா முடிவையுமே தற்பொழுது எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதையும் மீறி அமலாக்கத்துறை அவருக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு ஒரு வெறியோட திமுக அமைச்சர்களை டார்கெட் பண்ணுவாங்க என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. மக்களை திருப்பதி அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடந்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.